ஹாய் ஹலோ நான் உங்கள் யாஷிகா. இது உங்கள் சினிமா பசங்க. ஹாலிவுட்டில் எப்படி சஸ்பென்ஸ்க்கு பஞ்சமே இருக்காதோ அதே மாதிரி நம்ம கொரியன் வெப் சீரிஸில் கான்செப்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக இறக்குவானுங்க. எங்கேருந்து தான் இந்த மாதிரிலாம் தோணுது உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அதிகமாக காமிக்ஸ் படிப்பாங்க. பட் நம்ம இங்கே என்ன கான்செப்ட் வந்து பார்க்குறோன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மூவி ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவியோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அது சீசன்ஸாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கண்டினியூஸாக பார்க்குற ஒருத்தவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு 6-7 வருஷமா சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட உங்களால் வாழ முடிஞ்சா, அவரும் உங்களை லவ் பண்ண முடிஞ்சா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். என்னன்னா இவங்க வந்து ஒரு காமிக் ஸ்கூலில் ஹீரோயின் வந்து போக முடியுது. அண்ட் அவங்களோட ஃபேவரட் கேரக்டர் கூட அவங்க இருக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களால ரியலாகவே அங்கே வாழ முடியுது. அதே மாதிரி அவங்க 2 பேராலையும் ரியல் வேர்ல்டுக்கும் வர முடியுது. இது என்ன பிரச்சனை, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது, அண்ட் இதை எப்படி ஸ்டாப் பண்ணாங்க, இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணாங்க, நம்ம ஹீரோயினோட அப்பா தான் இந்த காமிக்ஸ்லாம் ரைட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் எப்படி மாற்றினாங்க, இதை மாற்ற முடிஞ்ச நிறைய விஷயங்கள் இவங்க மாற்றலாம்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி மாற்றி கடைசியில் என்ன கான்செப்டுனே புரியாத மாதிரி ஆகிடும். ஸோ கடைசியில் என்ன நடக்கும்னா, இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இருக்கும். ஸோ இதை எப்படி முடித்தாங்க, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. நீங்களே கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும்.